பணங்கிறது என்ன? பணம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பணத்தை பற்றி என்ன பேசுகிறோம்? செல்வம்னு சொல்லுவோம். இப்போ இந்த பணச்செல்வம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பணங்கிறது என்ன? பேப்பரா அப்படின்னா பேப்பர் தான். ஆனால் பேப்பருக்கு உண்டான மதிப்பு நம்ம கொடுத்துக்கிறோம், அது செல்வம்ன்ட்டு. இந்த சமுதாயத்தினுடைய அடிப்படையில் அந்த பணங்கிறது ஒரு பெரிய மதிப்பு, இதுதான் பணம் அப்படின்னு நம்ம அதை பொருளை மாற்றிக்கிறோம். அப்போ அந்த பொருள் என்ன அப்படின்னா அது கர்மா தான். அப்போ இந்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது பொருள் மேலே ஆசை வைத்தால் என்ன நடக்கும்? பேராபத்து நடக்கும். வேறு ஒன்றும் நடக்காது, பேராபத்து நடக்கும். பணம் வேணும்னா எப்படி வேணும்? பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்? நியாயமாக சம்பாதிக்கணும், நேர்மையாக சம்பாதிக்கணும், உழைப்போடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பணத்தை வச்சுருக்கு தகுதி. திருடி சம்பாதிக்கிறது, ஏமாற்றி சம்பாதிக்கிறது, குற்றம் செஞ்சு சம்பாதிக்கிறது, குறைகளாக அதை ஏமாற்றுவது, எங்கேயோ வந்து திருடுவது, எதுக்கு தெரியாமல் யாருக்குமே தெரியாது புதிராக வச்சுக்கிறது, இந்த மாதிரி சம்பாதிக்கிறது எல்லாமே திருட்டு கர்மா. இந்த கர்மா வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய ஜென்மாந்திர வாரிசினுடைய அடிப்படைகள் அத்தனையுமே அழிஞ்சிரும். இதுதான் உண்மை. இயற்கையினுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இயற்கையில் நீ சந்தோஷமாக சம்பாதிச்சுட்டாதான், நீ மகிழ்ச்சியாக உன் தொழிலை சந்தோஷமாக, அதாவது ஒரு தொழில் செய்கிறோம் எப்படி செய்யணும்? சந்தோஷமாகவும் இஷ்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்யணும். அப்போ தான் அந்த தொழிலை விருத்தியாக முடியும். நீ செய்கிற தொழிலையே வந்து பாதகமாகவும் சூதகமாக வச்சு செஞ்சுன்னு வச்சுக்க, என்ன ஆகும்? அதனுடைய வருமானங்களும் தவறான எண்ணத்தான் வரும். அந்த எண்ணத்தாக்கள் அத்தனையும் உங்களுக்குள்ள வந்து சேரும். அதனால் என்ன ஆகும்? கடைசியாக உனக்குள்ளிருந்து உன்னுடைய வாரிசுக்கு உற்பத்தி ஆகும். அப்போ உன்னுடைய வாரிசு என்ன ஆகும்? அதுவும் அந்த கர்மாவில் பாதிக்கப்படும். அப்போ என்ன நடக்கும்? குடும்பத்தில் நமக்குன்னு வாரிசு இருக்காது. நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துச்சுதா? வாழாது. எவ்வளோதான் பணம் கோடி கோடியை கொட்டி வச்சுருந்து என்ன பண்ணுறது? வாழ்க்கையில் நிம்மதியும் நம்மளுடைய குழந்தையுடைய வாழ்க்கையும் சந்தோஷம் இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அது தெரியாமையே நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்குதுங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, சம்பாதிக்குன்னா உண்மையான அன்பு பாசப்பற்றோடு இருக்கணும். அது எப்படியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? கிரியா கற்று பாருங்கள், உங்களுக்கு புரியும். அது எப்படி கற்றுக்கிறது, எப்படி பண்ணுறது உங்களுக்குள்ளே புரியும். கிரியா எடுக்காமல் நீ எந்த ஒரு சூட்சமத்தையும் கற்றுக்க முடியாது. நீ மட்டும் இல்லை, இந்த உலகத்திலே சித்தர்கள் மகான்கள் எல்லாமே பெரிய பெரிய ஞானிகள் அத்தனை பேர் கிரியாவை கற்றுக்கிட்ட தான் மிகப்பெரிய ஜீவன் சமாதி ஆனாங்க. அப்போ இந்த பணங்கிற ஒரு கர்மா அப்படிங்கிறது நமக்கு எப்படி வரணும், அது எந்த மாதிரி வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா, நீ எப்போ மகிழ்ச்சியாக அந்த பணத்தை வாங்குறியோ, அவங்க எப்போ மகிழ்ச்சியாக உனக்கு கொடுக்குறாங்களோ அப்போ தான் அந்த பணம் உன்னிடத்தில் தங்கும். அதுதான் இயற்கையினுடைய சட்டம். அதுவே நீ துரதிர்ஷ்டமாக அந்த பணத்தை வாங்கின அப்படின்னா அது என்ன பண்ணும்? ஒன்றுக்குள்ளேயே உன்னை வச்சு செய்யும். அப்போ என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட நாளில் உன்னை அழிக்கும். தயவு செய்து ஒவ்வொருவரும் பணம் சம்பாதிக்கிற முறை கையாளுவது, நமக்குள்ள பேரறிவு ஆனந்தம் இருந்தால் நாம் செய்கிற தொழிலை எப்படி செய்யலாம், அதை எப்படி செஞ்சால் நம்ம சம்பாதிக்க முடியும், அது மூலமாக என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ புரிஞ்சுட்டு செய்யும்போது நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க, நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கும், பெரிய வேலை வாங்கும், மேதைக்கு போகும், எல்லா விதமான அதிகாரமும் கிடைக்கும். உன்னால் சாதிக்க முடியாத ரகசியங்கள் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் சாதிக்கணும் உங்களுக்குள்ள வெறி வேணும். ஆனால் வெறி வேணும்னா அதுக்காக ஆசைப்படக்கூடாது. அதை யூகம் பேரறிவாக பயன்படுத்தணும், கண்டுபிடிக்கணும், புதுசாக கண்டுபிடிக்கணும். இப்போ தான் சொல்கிறோம்ல, கலர் கலராக கண்டுபிடிச்சான் ஐயா, டிசைனாக கண்டுபிடிச்சான் ஐயா, பேசுகிறோமா இல்லையா? அந்த மாதிரி நாமளும் ஒரு டிசைனிங் ஆகணும். ஆகும்போது நமக்குள்ளே எல்லாமே புரியும். பல கலர்ஸ் இருக்குது நமக்குள்ளே, அந்த பல கலர்ஸ் உள்ளே கொண்டாடணும். கொண்டு நீ நினச்சிக்க, வள்ளலார் சொன்ன மாதிரி 7 வாசல் திரை, இந்த 7 திரை தானே யார் நீயே இறைவனை பார்க்க முடியும். அப்போ இந்த 7 துறைக்குள்ளே 7 வண்ண கலர் இருக்குது. அந்த 7 கலரை தாண்டி உள்ளே போ, உனக்குள்ளே எல்லாமே புரியும். அப்போ எல்லாம் புரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்? நமக்குள்ளே சமாதானமாக இருக்கணும். அதான் சொல்லுவாங்க கிறிஸ்டினில், சமாதானமாக இருங்கள். சமாதானங்கிற அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியல இன்னுமே. எல்லாமே சமம் என்று நினையுங்கள். இந்த சமந்தான் மிகப்பெரிய ரகசியமே. நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க வேண்டியது எல்லாமே சமாதானம் தான். இந்த அற்புதமான கலை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சமாதானம் ஆயிருவீங்க.
அதாவது உங்கள் கர்மா உங்களை கம்முனே இருக்க சொல்லி விடாது. அதை சொல்லுவாங்களே, இந்த குட்டிச்சாத்தா வேலை செய்யுது. அந்த குட்டிச்சாத்தா மாதிரி நம்ம கர்மா வந்து ஒரு குட்டிச்சாத்தா. இது வர்றோம் போவோம் நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கும். இதை அடக்கி சமாதானப்படுத்தி அமைதியாக வாழ்ந்தால் தான் மனிதன். இதை உங்களுக்குள்ளே புரிஞ்சால் சரி. அப்போ உங்களுக்கு என்னன்னு தெரியும் உங்கள் வாழ்க்கை. இதுதாங்க உண்மை. பணம் வானா வரும், போனா போகும். அந்த பணத்தை எப்படி வரவழைக்குங்கிற ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கல் தாங்க இந்த கிரியா யோகம். இதை கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழணும், ஆனந்தமாக வாழணும், அற்புதமாக வாழணும். நன்றி, வணக்கம்.